எழுத்தாளர் மாலனின் நாவல் தோழி, 2ஆம் பாகம், அத்தியாயம் 26. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அறுவை சிகிச்சை அவசியம் என்றதும் வித்யா கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். 7 வயதில் செய்து கொண்ட டான்சில்ஸ் ஆபரேஷன் ஞாபகம் வந்தது. ஆபரேஷன் முடிந்த அன்றிரவே வீட்டுக்கு போகலாம் என்று அனுப்பிவிட்டார்கள். ஆனால் ஒரு வாரத்திற்கு தொண்டை வலி படுத்தி இழுத்து விட்டது. அம்மாவும் டாக்டரும் அவர்கள் பங்கிட்டு இம்சித்துக் கொண்டிருந்தார்கள். 2-3 நாள் திரவ உணவுதான், ஆனால் ஜூஸ் இல்லை. அம்மா சர்பத் என்று எதையோ கலக்கி கொடுத்தாள். அதை குடித்தால் நாக்கெல்லாம் வழவழவென்று இருந்தது. அந்த ஆபரேஷனில் இருந்த ஒரே சந்தோஷம் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட முடிந்ததுதான். கத்திக்கு பயம் என்பது ஒரு புறம், மற்ற உடல்நல கோளாறுகளைப் போல இந்த பிரச்சனையை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்ற கூச்சம் ஒரு புறம். ஆனால் அதைவிட கூர்மையான கேள்விகள் அவள் முன் நின்றன. மருத்துவமனையில் சேருவதற்கு முன் தற்காலிகமாக யாரேனும் முதல்வராக நியமிக்க வேண்டுமா? சட்டம் என்ன சொல்கிறது? கவர்னர் என்ன சொல்வார்? அப்படி நம்பி பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் அந்த இடைவெளியில் கலகம் செய்யவோ கவிழ்க்கவோ முனைவார்களா? எதிரிகளிடம் எச்சரிக்கையாயிரு, நண்பர்களிடம் கவனமாயிரு என்றாரே பிரதமர். அது அவரது அனுபவத்தில் உதித்த வார்த்தை அல்லவா? கட்சி என்னவாகும்? பெரியவர் மருத்துவ சிகிச்சைக்கு போய் அவர் உடல் மட்டும் திரும்பி 15 மாதம் தான் ஆகிறது. அது தொண்டர்கள் நினைவில் இருக்கிறது. இப்போது நாமும் மருத்துவமனைக்கு போகிறோம் என்றால் அவர்கள் மனநிலை என்னவாகும்? அவர்கள் நம்பிக்கை குலைந்தால் கட்சி என்னவாகும்? குழப்பம் வராதா என்றுதானே அருட்செல்வன் காத்து கொண்டிருக்கிறார். யாரிடமாவது வாழ்விட்டு பேசினால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். விடை கிடைக்காவிட்டாலும் ஏதேனும் க்ளூ கிடைக்கும். சிக்கலின் ஏதேனும் ஒரு முனை கிடைத்தால் தொடர்ந்து பிடித்து கொண்டே போய் அதை அவிழ்த்து விடலாம். ஆனால் இது அடிமுடி தெரியாத இடியாப்ப சிக்கலாக தோன்றியது வித்யாவிற்கு. எதையும் வாய்விட்டு பேசக்கூட ஆள் இல்லாத தனிமையில் அகப்பட்டு கொண்டிருப்பதை நினைத்தால் வித்யாவிற்குள் சுய இரக்கம் பெரியது. ஆனால் இதற்கு நேர்மாறாக இருந்தாள் சித்ரா. அவளிடம் எந்தவித குழப்பமும் இல்லை, எந்தவித மனச்சோர்வும் இல்லை. வித்யாவிற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும் என்ற விஷயத்தை முதலில் சித்ராவிடம் தான் சொன்னார் டாக்டர். அவள் அதிர்ந்து போகவில்லை. இதென்ன பெரிய விஷயம் என்பது போல்தான் இருந்தது அவள் பாவனை. அதை வித்யாவிடமே சொல்லவும் செய்தாள். நீங்க பயப்படாதீங்க அக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றாள். பயமா? எனக்கு என்ன பயம் என்றாள் வித்யா. இல்லக்கா, அவங்க சொன்னதிலிருந்து நீங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க, அது முகத்திலேயே தெரியுது. ஏதும் அதிகம் சொல்லாமலே அவள் பல விஷயங்களை ஊகித்து உணர்ந்து கொண்ட மாதிரி தோன்றியது. அந்த அளவுக்கு அவள் கெட்டிக்காரிதான். அவள் புரிந்து கொண்டிருப்பாள் என தோன்றியதே மனதுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. சர்ஜரின்னு தெரிஞ்சா பத்திரிக்கைக்காரங்க என்ன எழுதுவாங்களோ அவங்க கிடக்காங்க. இதென்ன ஊர்ல உலகத்துல நடக்காத விஷயமா? இதெல்லாம் பொம்பளைக்கு வர்ற பிரச்சனை தானே. பொம்பளைக்கு மட்டுமே வர்ற பிரச்சனை. நாம தான் எதிர்கொள்ளணும், நாம தான் இதை ஜெயிக்கணும். நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா என்னமோ சங்கடமா இருக்கு. அவ்வளவுதானே, கவலையை விடுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன் என்றாள். சொன்னது மட்டும் இல்லாமல் மழமழவென்று வேலையில் இறங்கினாள். அன்று மாலையே ஒரு இளம் பெண்ணை கூட்டி வந்தாள். இவ பேரும் பெரிய நாயகி. பேர்தான் பழசு, ஆனா ஆள் ரொம்ப மாடல். என் தம்பி பொண்ணுதான், டாக்டருக்கு படிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவெல்லாம் போய் படிச்சு அங்கேயே வேலை பார்த்திருக்கு. திரும்பி வந்து இப்ப ஒரு பெரிய தனியார் ஆஸ்பத்திரி பெயரை சொல்லி அதுல சீஃபா இருக்கு. சீஃப் இல்லை, கன்சல்டன்ட். நீ டென்ட் ஆயிரு, கொட்டடையாயிரு. நீ ஒரு யோசனை சொன்னியே, அத சொல்லு அவங்க கிட்ட. உங்க பிரச்சனை பத்தி அத்தை சொன்னாங்க. யுட்ரஸ் அகற்ற தேவையில்லை, லேசர் வைத்து அதன் சுவர்களில் உள்ள லைனிங்கை சுரண்டி அகற்றி விடலாம். சனியை எடுத்து போடுங்கக்கா, மாதா மாதம் தொல்லை விட்டுதுன்னு இருக்கலாம். அது கூட செய்யலாம். இந்த யுட்ரஸை அகற்றுவது பெரிய பிரச்சனை இல்லை. லேப்ரோஸ்கோபி மூலம் கூட அதை செய்து விட முடியும். அது எனக்கும் தெரியும். நான் சமீபத்தில் தான் அதை பற்றி படித்தேன். அத்தை இன்னொன்றும் சொன்னார்கள், உங்கள் பிரைவசி பற்றி. நீங்கள் அனுமதித்தால் வீட்டில் ஒரு அறையை ஆபரேஷன் தியேட்டராக மாற்றி விடலாம். தற்காலிக மாற்றம் தான். நானே ஒரு சர்ஜன் தான்.
நீங்கள் அனுமதித்தால் நானே பொறுப்பேற்று அந்த மாற்றத்தை செய்கிறேன். வித்யா யோசித்தாள். சின்ன பெண்ணாய் இருக்கிறாளே, ரிஸ்க் எடுத்துக் கொள்கிறோமோ என தோன்றிற்று. ஆனால் அந்த யோசனையும் பிடித்திருந்தது. வேறு சிறந்த வழி இருப்பதாகவும் தோன்றவில்லை. அடுத்த 2 நாளில் மாடியிலேயே படுக்கை அறைக்கு பக்கத்தில் ஒரு அறையை அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாள் டாக்டர் பெரிய நாயகி. துணைக்கு ஒரு நர்ஸையும் உதவியாளரையும் வைத்துக் கொண்டு சிகிச்சையை முடித்தாள். தொப்புள் அருகே ஒரு சிறிய துளையிட்டு ஒரு மெல்லிய குழாயையும் சாதனங்களையும் செலுத்தி வேலையை முடித்து விட்டாள். இனிமேல் நீங்கள் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட காயங்கள் ஆற சாதாரணமாக 4 வாரங்கள் ஆகும். நீங்கள் டயபெட்டிக் என்பதால் 6 வாரம் ஆகலாம். முதல் 2 நாட்கள் முதுகுவலி இருக்கும். பயப்படாதீர்கள். இந்த அமெரிக்கான் போது காட்சிகள் தெளிவாக தெரிய ஒரு கேஸ் செலுத்தி இருக்கிறேன். அதனால் தான் அந்த வலி தானே சரியாகிவிடும். நன்றாக தூங்குங்கள். நிறைய தண்ணீர் குடியுங்கள். வழக்கமான சாப்பாடு சாப்பிடலாம். மலச்சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்க எளிதில் ஜீரணமாகிற மாதிரி சாப்பிடுங்கள். கனமாக எதையும் தூக்காதீர்கள். என்னத்துக்கு அவங்க கிட்ட இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லு. அவங்க என்னத்தை தூக்க போறாங்க? நான் தான் இருக்கேன்ல. அவங்க குனிஞ்சு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அவங்க தொட விட மாட்டேன். தினமும் நீங்கள் கொஞ்சம் நடக்கணும். அதற்காக எழுத்திலேயே நீண்ட தூரம் நடக்க ஆரம்பிக்காதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கலாம் என்று டாக்டர் பெரிய நாயகி சித்ராவின் பக்கம் திரும்பி, அத்தை, இத அவங்க கிட்டதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்காக நீ நடக்க முடியாது என்றாள். வித்யா மெல்ல புன்னகைத்தாள். நான் தினமும் வந்து பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதீர்கள். யாருக்கும் எந்த கேள்வியும் வராது. நான் என் அத்தையை அல்லவா பார்த்து வருகிறேன் என்று சிரித்தாள் டாக்டர் பெரிய நாயகி. ஓய்வெடுங்கள் டாக்டர் சொன்னது வழக்கமான வார்த்தை தான். ஆனால் ஓய்வெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று புரிந்தது. உடல் அடித்து போட்டால் போல் களைப்பாக இருந்தது. கிழித்த நாள் போல என்று அந்த காலத்து எழுத்தாளர்கள் எழுதியதை படித்திருக்கிறாள் வித்யா. அப்படி என்றால் என்ன என்பதை அனுபவபூர்வமாக அடுத்த சில நாள்கள் அறிந்து கொண்டாள். அந்த 6 வாரமும் சித்ரா அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினாள். மாடியை விட்டு கீழே இறங்க விடவில்லை. அவளே தலைமைச் செயலரை அழைத்து முதல்வரின் கேம்ப் ஆபீஸுக்கு, அதுதான் வீட்டிற்கு, கோப்புகளை அனுப்ப சொன்னாள். அதற்காக எல்லாவற்றையும் இங்க கொண்டு வந்து ஒப்பிடாதீங்க, முக்கியமானதை மட்டும் அனுப்புங்க என்று ஒரு வரி சேர்த்து கொண்டாள். முதலில் சாமிநாதன் மூலமாக அமைச்சர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் கட்டளைகள் அனுப்பினாள். வித்யா அதை விரும்பவில்லை என கோடி காட்டியதும் அவளே நேரடியாக பேச ஆரம்பித்தாள். அக்கா சொல்ல சொன்னாங்க என்று வரும் கட்டளைகள் உண்மையிலேயே வித்யாவின் கட்டளைகளா அல்லது சித்ராவாக சொல்கிறாளா என்று அமைச்சர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. ஆனால் எதுவானால் என்ன, அவை கலா நிலைய கட்டளைகள், நாமக்கு எதுக்கு வம்பு என்று அவர்கள் சித்ராவிற்கும் சலாம் போட ஆரம்பித்தார்கள். வித்யாவுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சித்ரா வித்யாவிடம் தெரிவிப்பாள் என்ற நம்பிக்கையில் சித்ராவிடம் சொல்லப்பட்டன. ஒருமுறை ஒரு அமைச்சர் வாழ்விட்டே கேட்டுவிட்டார், அம்மாவுக்கு என்ன? அம்மாவுக்கு என்ன, நல்லாதான் இருக்காங்க என்றாள் சித்ரா. இல்ல, பார்க்கவே முடியலையேன்னு கேட்டேன். அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த மனதில் வைத்துக் கொண்டு 1 மண்டலம் உபவாசம் இருக்காங்க, ஜபத்தில் இருக்காங்க என்று அந்த நேரம் தனக்கு தோன்றியதை அழித்து விட்டாள் சித்ரா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஏதும் மேலுக்கு முடியலையோன்னு நினைச்சிட்டேன். ஏன் அவங்க உடம்புக்கு முடியாம படுக்கையில் கிடக்கணும்னு நீங்க ஜபங்கிப பண்றீங்களோ? துடுக்கத்தனமான பதில்தான் என்று சித்ராவிற்கே புரிந்தது. ஆனால் துருவி துருவி கேட்கும் அவரை அதுக்கு மேல் வாயை திறக்க விடாமல் தடுக்க அவளுக்கு வேறு வழி இல்லை. அந்த வார கோமாளி பத்திரிகையின் கிசுகிசு பகுதியில் அருட்செல்வனை முற்றிலுமாக அழிக்க வித்யா தன் வீட்டில் மலையாள மாந்திரிகர்களை வரவழைத்து 1 மண்டலம் ஹோமம் செய்வதாக கிளியார் எழுதியிருந்தார். அந்த செய்தியை படித்துவிட்டு வித்யாவும் சித்ராவும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு என்றாள் வித்யா. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேடிக்கை காட்டலாமக்கா என்றாள் சித்ரா. நீ நடத்து என்றாள் வித்யா குறுஞ்சிரிப்புடன். அவளுக்கு பிரமிப்பாய் இருந்தது. தான் குழம்பிக் கொண்டிருந்த விஷயத்தை எப்படி சுலபமாக தீர்த்து விட்டாள். தன்னையும் காப்பாற்றி அந்த ரகசியத்தையும் காப்பாற்றி. என்ன கெட்டிக்காரத்தனம், என்ன தீர்மானம்!
IAS முதல் அடுப்படி வரை வேலை வாங்குகிற சாமர்த்தியம். யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் செயல்படுகிற அழுத்தம். 6 வாரங்களுக்கு பின் வித்யா தலைமைச் செயலகத்திற்கு காரில் வந்து இறங்கிய போது காரின் பின்னிருக்கையிலிருந்து சித்ராவும் இறங்கியதை அமைச்சர்களும் அதிகாரிகளும் பத்திரிகைக்காரர்களும் கவனித்தார்கள். அவளுக்கும் வணக்கம் போட்டார்கள். அன்று நாள் முழுவதும் வித்யாவோடு அவளும் வித்யாவின் அறையில் ஓரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். 6 வாரம் கழித்து வந்திருப்பவரிடம் அந்தரங்கமாக சில விஷயங்கள் சொல்ல விரும்பிய அதிகாரிகள் சித்ரா அமர்ந்திருப்பதை பார்த்து தயங்கினார்கள். சித்ரா, நீ கொஞ்சம் வெளியில் இரு என்று முதல்வர் சொல்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் வித்யாவோ பரவாயில்லை, இருக்கட்டும், சொல்லுங்க என்றாள். ஆபரேஷன் முடிந்து 6 வாரங்களுக்கு பின்னும் டாக்டர் பெரியநாயகி கலா நிலையத்துக்கு வந்து போய் கொண்டிருந்தாள். ஆபரேஷன் முடிந்த முதல் வாரம் அறைக்குள்ளேயே வித்யா அவளின் கையை பற்றி கொண்டு நடந்தாள். அடுத்த வாரம் மாடிக்குள்ளேயே நடந்தார்கள். அதன் பின் மொட்டை மாடியில் நடக்கும்போது, உனக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன், என்னால் செய்யக்கூடியது ஏதாவது இருந்தால் சொல், செய்கிறேன், கேளு கேளு. அக்கா செய்வாங்க, எனக்கு ஏதும் வேண்டாம் மேடம், என்னையும் நீ அத்தை என்றே அழைக்கலாம், தப்பில்லை. ஆங்கிலத்தில் ஆண்டி என்று சொல்வதில்லையா? உனக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தால் நிர்வாகம் செய்து கொள்வாயா? வேண்டாம் மேடம், சாரி அத்தை, எனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது. நான் வெறும் டாக்டர், நல்ல நிர்வாகி அல்ல என்பது எனக்கு தெரியும். நீ கிடந்து மெனக்கிட வேண்டும். ஒரு கெட்டிக்கார பையனாக பார்த்து கட்டிக்கொள், அவன் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளட்டும், நீ வைத்தியம் பார். உங்கள் யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் நான் ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்து வைத்திருக்கிறேனே என்றாள் டாக்டர் பெரியநாயகி. என்னடி இது, திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போடுறியே? கூட நடந்து கொண்டிருந்த சித்ராவின் குரல் பதற்றத்தில் உயர்ந்தது. பதறாத அத்தை என்றவள் வித்யாவை பார்த்து சொன்னாள். நான் அவங்கள சொன்னேன். வித்யா இந்த விளையாட்டை முருகலுடன் ரசித்தாள். பயப்படாத அத்தை, நம்ம ஜாதி பையன்தான் என்றாள் சித்ராவை பார்த்து டாக்டர் பெரியநாயகி. அப்ப என்ன, ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? ஆனாலும் அதுக்கு கொஞ்ச காலம் ஆகும். ஏதாவது பண பிரச்சனையா? மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. அவர் சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறார். அது நிலைத்து கால் ஊன்றி கொண்ட பின்னர் தான் கல்யாணம் என்கிறார். ரோசக்கார பையனாக இருப்பான் போலிருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும், அவனை என்ன வந்து பார்க்க சொல். வந்து பார்த்தான். தொழிலை விரிவுபடுத்த கொஞ்சம் முதலீடும் ஃபேக்டரிக்கு இடமும் எழுதியிருக்கிறது என்றான். மறுவாரம் அவனுக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இடமும் முதலீடும் கிடைத்தது. அத்தோடு அவன் நிறுவனத்தில் புதிதாக ஒரு இயக்குனர் சேர்க்கப்பட்டிருந்தார். அது சித்ரா. என்னக்கா இது என்றால் வியப்பும் மகிழ்ச்சியுமாக. இருக்கட்டும், பெரிய நாயகி நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா, அவளை பார்த்து கொள்ள வேண்டியதும் நம் பொறுப்பு தானே. மொட்டை மாடி நடை வழக்கமாகிவிட்டது. காலையில் நடை, பின் குளியல், பூஜை, வந்திருப்பவர்களை பார்ப்பது, சிலரை கோட்டைக்கு வர சொல்வது என்ற அவளது அன்றாட ஷெட்யூல் கலா நிலையத்தில் அறிவிக்கப்படாத நடைமுறையாக இருந்தது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்திருந்த நேரம் காலை நடை முடிவதற்குள் வியர்த்து ஊற்றியது. உள்ளாடைகள் நனைந்து ஊட்டி கொண்டன. நமக்கு காலாறு நடக்க ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையாக்கா என்றாள் சித்ரா. இருந்தால் மட்டும் நாம் அங்கு சுதந்திரமாக நடக்க முடியும் என்று நினைக்கிறாயா? சென்னை வேண்டாம் அக்கா, பெங்களூருக்கு போயிடலாம், ஜில்லுன்னு இருக்கும். இன்னொரு மலையாள மாந்திரிகன் பூஜைக்கு அடி போடுறியா நீ என்று வித்யா கடகடவென்று சிரித்தாள். 2 வாரம் கழித்து ஒரு சிங்கப்பூர் தொழிலதிபர் மஞ்சள் நிற ஆர்கிட் பூக்களோடு முதல்வரை சந்தித்தார். அவரது நிறுவனம் மூணாறில் ஒரு தேயிலை தோட்டம் வாங்கியது. அதை இன்னொரு நிறுவனத்திற்கு 99 வருட குத்தகைக்கு கொடுத்திருந்தார். குத்தகைக்கு எடுத்த நிறுவனத்தின் பத்திரத்தை சித்ராவிடம் நீட்டினாள் வித்யா. திறந்து பார்த்தாள் சித்ரா. அதில் நிர்வாக இயக்குனர் என்ற இடத்தில் சித்ராவின் பெயர் இருந்தது. ஹலோ மிஸ் எம்டி, எனக்கு இப்போ ஒரு கப் டீ கிடைக்குமா என்றாள் வித்யா. ஓங்கக்கா என்று சிரித்துக் கொண்டே அடுக்கலைக்கு ஓடினாள் சித்ரா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.